பெட்ரோல் விலையை குறைக்க முடியாது, பிரணாப் முகர்ஜி திட்டவட்டம். கூடங்குளம் அணு உலை போராட்ட குழுவினர் தங்களது வரவு செலவு கணக்குகளை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும், மத்திய அமைச்சர் வலியுறுத்தல். சென்னையில் ஜெயலலிதா தலைமையில் மாவட்ட ஆட்சியர்கள் மாநாடு, சட்டம் ஒழுங்கை சீரமைக்க முக்கிய ஆலோசனை. தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, இலங்கைக்கு பிரதமர் மன்மோகன் சிங் எச்சரிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் பெட்ரோலிய பொருட்களின் விலையை குறைக்கும் வாய்ப்பு இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கூறியுள்ளார். மேற்கு வங்கம் பெர்காம்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு ஏற்கனவே எண்ணெய் நிறுவனங்களுக்கு அதிகபட்ச சலுகைகளை அளித்து வருவதாகவும் பலமுறை பட்ஜெட் தொகையை விட அதிக விலைக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எனவே மத்திய அரசின் நிதியை எதிர்பார்க்காமல் மாநில அரசுகள் தங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளும் சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும், இப்போதைக்கு பெட்ரோலிய பொருட்களின் விலையை குறைக்கும் வாய்ப்பு இல்லை என்றும் பிரணாப் முகர்ஜி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பொது விநியோக திட்டத்தை வலுவாக செயல்படுத்தினால் நாட்டு மக்கள் அனைவரும் பயன்பெறுவார்கள் என்றும், இதன் மூலம் விலைவாசியை கட்டுப்படுத்தலாம் என்றும் முகர்ஜி யோசனை தெரிவித்துள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலைய போராட்டக் குழுவினர் தங்கள் வரவு செலவு பற்றிய விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். பழனியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூடங்குளம் அணுமின் நிலைய பிரச்சினையில் போராட்டக் குழுவினர் மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள நிலையில் போராட்டத்தை மற்ற இடங்களில் பரப்புவது, ஆட்களை திரட்டி போராட தூண்டுவது தவறு என்றும், போராட்டக் குழுவினருக்கு எங்கிருந்து பணம் வருகிறது என்பதையும் அவர்கள் தங்களது வரவு செலவுகளை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் மீது விமானமே மோதினாலும் எந்தவித ஆபத்தும் நேராது என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் என்றும், இதை மறைத்து அணுமின் நிலையத்தால் கதிர்வீச்சு ஏற்படும் என்று கூறி மக்களை தவறான பாதைக்கு திசை திருப்பி வரும் போராட்டக் குழுவினரின் செயல் கண்டிக்கத்தக்கது என்றும் நாராயணசாமி அப்போது குறிப்பிட்டார். இதனிடையே மீனவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தரும் நன்கொடையில் இந்த போராட்டத்தை நடத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ள உதயகுமார், இனியும் நாராயணசாமி தங்கள் மீது அவதூறு பேசினால் அவர் மீது வழக்கு தொடரப்போவதாக கூறினார். ஆயிரக்கணக்கில் மக்களை லாரிகளிலும் பஸ்களிலும் ஏற்றிக்கொண்டு செல்கிறார்கள். அப்பொழுதுதான் நான் கேட்டேன், அதாவது நிறைய பணம் அந்த போராட்டக் குழுவை சேர்ந்தவர்கள் செலவு செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். எங்கிருந்து பணம் வந்தது என்பதை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் நான் அவர்களை பற்றி அவதூறாக பேசியதாக கூறுகிறார்கள். யாரையும் நாங்கள் அவதூறாக பேசியது கிடையாது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் மாநாடு சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காலை தொடங்கியது. மாநாட்டை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் அரசின் திட்டங்கள் மற்றும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள சட்டம் ஒழுங்கு நிலைமைகள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. மாநாட்டின் முதல் நாளான இன்று மாவட்ட ஆட்சியர்களுடன் முதல்வர் ஆலோசனையும் நடத்தினார். தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள், சட்டம் ஒழுங்கு நிலைமை ஆகியவை குறித்து மாநாட்டில் அப்போது அவர் வலியுறுத்தினார். வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட வெள்ள சேதங்கள் மற்றும் நில ஆக்கிரமிப்பு வழக்குகள் ஆகியவை குறித்தும் மாநாட்டில் முக்கியமாக ஆலோசனை நடைபெற்றது. மாநாட்டில் அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர்கள், அரசுத்துறை செயலாளர்கள், காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு நடைபெறும் முதல் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளின் மாநாடு இது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரதமர் மன்மோகன் சிங் இலங்கை அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மாலத்தீவில் நடந்த சார்க் மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் கலந்து கொண்டார். அங்கு பாகிஸ்தான் பிரதமர் யூசுப் ரசா கிலானியை சந்தித்து பேசினார். அந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய பிரதமர்,
கிலானி அமைதிக்கான மனிதர் என புகழ்ந்தார். இதனிடையே மாலத்தீவில் சார்க் மாநாட்டை முடித்துக்கொண்டு இந்தியா திரும்பும் வழியில் விமானத்தில் செய்தியாளர்களுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் பேட்டியளித்தார். அதில் பாகிஸ்தானுடனான உறவை பலப்படுத்த இந்தியா விரும்புவதாகவும் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடனான பேச்சுவார்த்தை பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்றும் தெரிவித்தார். மேலும் மும்பை தாக்குதல் தொடர்பாக பயங்கரவாதிகள் மீது பாகிஸ்தான் நடவடிக்கை எடுத்த பின்னரே அந்நாட்டிற்கு செல்வது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் பாகிஸ்தான் பிரதமர் யூசுப் ரசா கிலானி மீது கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கவில்லை என்றும் அவர் கூறினார். Our approach to Pakistan is trust but verify, and therefore it is not that we are putting a blind faith in any one individual, however well-meaning that may be. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இப்பிரச்சினை மனிதாபிமான முறையில் திருத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் மன்மோகன் சிங் அப்போது வலியுறுத்தினார். கடந்த திமுக ஆட்சியினால் வழங்கப்பட்டு வந்த இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் அரசு அலுவலக குடோன்களில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் வீடுதோறும் இலவச வண்ண தொலைக்காட்சி வழங்கப்பட்டன. இதையடுத்து குடியாத்தம் நகரில் உள்ள 36 வார்டுகளுக்கு சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி பெட்டிகள் வழங்கப்படாமல் வட்டாட்சியர் அலுவலக குடோன்களில் வைக்கப்பட்டது. பின்னர் ஆட்சி மாற்றத்தால் வண்ண தொலைக்காட்சி வழங்கும் திட்டம் நிறுத்தப்பட்டது. அவற்றை முதியோர் இல்லம், மாணவர்கள் விடுதி போன்ற இடங்களில் வைக்க முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் குடியாத்தம் பகுதியில் கிடப்பில் உள்ள வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளை பொதுமக்களுக்கு தராமல் முதியோர் இல்லங்களுக்கும் வழங்காமல் அரசு அலுவலகங்களில் உள்ள குடோன்களில் மண்ணோடு மண்ணாக மக்கி போகும் நிலையில் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ராஜஸ்தானில் பன்வாரி தேவி என்ற நர்ஸ் மாயமான வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் அம்மாநில முன்னாள் அமைச்சர் மஹிபால் மதர்னா உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நர்ஸாக பணிபுரிந்தவர் பன்வாரி தேவி. இவர் கடந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி திடீர் என்று மாயமாகிவிட்டதால் அவரது கணவர் அமர்சந்த் அந்த மாநில உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த அந்த மாநில உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணை நடத்துமாறு உத்தரவிட்டது. சிபிஐ விசாரணையில் பன்வாரி தேவி அந்த மாநில அமைச்சர் மஹிபால் மடேர்னா உள்பட பலருடன் தவறான உறவில் ஈடுபட்டதாகவும் இதனால் ஏற்பட்ட தகராறில் அவர் மாயமாகிவிட்டார் என்றும் தெரியவந்தது. அவர் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்ற சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் ராஜஸ்தான் மாநில அமைச்சர் மஹிபால் மதர்னா மற்றும் பன்வாரி தேவி சம்பந்தப்பட்ட வீடியோ காட்சிகள் தொலைக்காட்சிகளில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதால் மஹிபால் மதர்னா அமைச்சர் பதவியில் இருந்தும் காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளார். प्रदेश कांग्रेस कमेटी ने पूर्व मंत्री श्री महिपाल मदरना पार्टी की सदस्यता से सस्पेंड कर दिया है. प्रदेश कांग्रेस कमेटी के अध्यक्ष डॉक्टर चंद्रमान ने बहुरी प्रकरण में पूर्व मंत्री श्री महिपाल मदरना की लिप्तता को मद्देनजर மஹிபால் மதர்னா மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. விசாரணையில் பல முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இருப்பினும் மஹிபால் மதர்னாவுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மதுரை செல்லவிருக்கும் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் அரவிந்தன் மற்றும் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமான தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். அமெரிக்க விமான நிலையத்தில் அப்துல் கலாமுக்கு மீண்டும் அவமதிப்பு, மத்திய அரசு கடும் கண்டனம். கோவை அருகே கோவில் பூட்டை உடைத்து தங்க நகைகள், பூஜை பொருட்கள் கொள்ளை, மர்ம நபர்கள் கைவரிசை மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.